இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் FDF தமிழ் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனலில் முக்கணிகளில் ஒன்றான பலாப்பழம் அல்வா அதனோட பெனிஃபிட் நம்மளோட சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப் அளவுக்கு பலாசொலைகள் எடுத்துக்கலாம். ஸோ இது கண்டிப்பாக நல்லா பழுத்திருக்கணும். ஒரு கப் பழத்துக்கு அரை கப் அளவுக்கு மண்டை வெல்ல பாகு எடுத்துக்கலாம். பாகுக்கு பதம் எதுவும் கிடையாது. அதை க்ளீன் பண்ணுறதுக்காக தான் நம்ம தண்ணி விட்டு இந்த மாதிரி வடித்து எடுத்து வச்சுருக்கோம். 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், முந்திரி, திராட்சை. நான் இன்னைக்கு கருப்பு திராட்சை எடுத்திருக்கேன். 2 கப் தேங்காய் பால். 1 கப்பு ஃபர்ஸ்ட் பால் எடுத்து வச்சிருக்கேன். இன்னொரு கப் செகண்ட் பால் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சிருக்க பலாசொலைய மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சு பேனில் கொட்டிக்கலாம். இந்த பலாப்பழத்தில் விட்டமின் A, C, பொட்டாசியம் நிறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய, ரத்த வெள்ளை அணுக்களை அதிகரிக்கக்கூடிய தன்மை இதில் இருக்கு. அது மட்டும் இல்ல, மலச்சிக்கலை சரி செய்யக்கூடியது. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த தண்ணி அப்புறம் இந்த பழத்திலே இருக்கக்கூடிய கொஞ்சம் ஈரத்தன்மையும் இது எல்லாமே வத்தி ஓரளவுக்கு அந்த பழத்தினுடைய ராஸ்மல் போற வரைக்கும் நம்ம கிண்டி விட்டுக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம காய்ச்சி வச்சிருக்கேன் மண்டை வெல்ல பாக ஆட் பண்ணிக்கலாம். முழுசா ஆட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். பலாப்பழம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்துட்டு சீக்கிரம் டைஜஷன் ஆகாது. ஆனால் வெல்லம் சீக்கிரமாக செரிமான சக்தியை கொடுக்கக்கூடியது. ஸோ அதை டேக்கிள் பண்ணக்கூடியது. அது மட்டும் இல்லை, வெல்லம் வந்து கேஸ் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடியது. நம்ம உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத நச்சு பொருட்களை வெளியேற்றக்கூடிய தன்மையும் இருக்கு. ஸோ இது நம்ம ஊற்றின வெள்ளைப்பாகும் பலாசுல பேஸ்ட்டும் ஒன்னோட ஒன்று நல்லா மெர்ஜ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நல்லா அப்சர்வ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் வெள்ளை பாகு விட்டு கலரிக்கலாம். நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிண்டி எடுக்கும்போது அல்வாவோட டெக்ஸ்சர் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம அல்வா செய்யும்போது நம்ம மரக்கரண்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப நேரம் கிண்டும் போது நமக்கு கை வலிக்காமல் இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம செய்யக்கூடிய பேன் வந்துட்டு நல்ல அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கலாம். ஏன்னா ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சு கிண்டும் போது நல்ல கனமான பாத்திரம் இருந்ததுன்னா அடி பிடிக்காமல் இருக்கும். ஸோ இப்போ நம்ம மீதி இருக்கிற வெள்ளைப்பாகும் ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் சேர்த்து நல்லா ஒன்றாகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க 2வது தேங்காய் பாலை ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாரும் சொல்லுவாங்க தேங்காய் பால் வந்துட்டு ரொம்ப ஃபேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆக்சுவலாக வந்துட்டு தேங்காய் பால் வந்து கெட்ட கொழுப்பை குறைச்சி நல்ல கொழுப்பை அதிகரிக்கக்கூடிய தன்மை இருக்குது. அது மட்டும் இல்லை,
இது வந்து உடல் சூட்டை குறைக்கக்கூடியது. அப்புறம் வாய்ப்புண்ணு, வயிற்றுப்புண்ணு இதெல்லாம் ஆற்றக்கூடிய தன்மை இருக்குது. குழந்தைங்களுக்கு தாராளமாக நல்லா தேங்காய் பால் கொடுக்கலாம். ஸோ இப்போ மீதி இருக்க பாலையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இதுவும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிளறும் போது நமக்கு பபிள்ஸ் வரும். கொஞ்சம் தள்ளி நின்னே கிளறலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க ஃபர்ஸ்ட் தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். காமனாகவே நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்க பலாசொலை, வெல்லம், தேங்காய் பால் மூணுலேயுமே கால்சியம், இரும்பு சத்து, நார் சத்து எல்லாமே நிறைய இருக்கு. இது வந்து ரத்த சோகையை போக்கக்கூடியது. நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதுக்கு பதம் தான் ரொம்ப முக்கியம். பாருங்க, எல்லாமே ஒன்னோட ஒன்று நல்லா மெர்ஜ் ஆயிடுச்சு. நம்ம ஒயிட் சுகர் ஆட் பண்ணோம் அப்படின்னா கலருக்காக சுகரை வந்து கேரமலைஸ் பண்ணி ஆட் பண்ணுவோம். பட் ஆனால் இதில் வந்து நேச்சுரலாகவே நல்ல கலர் இருக்கு. ஸோ இப்போ நம்ம இது எடுத்து விட்டோம் அப்படின்னா நமக்கு விழக்கூடாது. பாருங்க, எடுத்து விடும்போது கீழே விடக்கூடாது. ஸோ இனிமேல் தான் நம்ம நல்லா கிளறணும். ஸோ இந்த சமயத்தில் நம்ம ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படியே நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா ஜாக்ஃப்ரூட் ஜாமா வந்துட்டு நம்ம பிரெட் கூட ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். பட் ஆனால் நம்ம இன்னைக்கு அல்வா தான் செய்ய போகிறோம். பாருங்க, இந்த டெக்ஸ்சர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம நல்லா சுருண்டு வரதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு கிளறிக்கலாம். இப்போ முதல்ல கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். இப்படி விடும்போது தான் நமக்கு அல்வா நல்லா சுருண்டு திரண்டு வரும். இப்போ இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். திரும்பவும் கிளறி விட்டுக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட பதம் வந்துருச்சு, நமக்கு சுருள ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம மீதி இருக்கிற நெய்யவும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ அல்வா நமக்கு பதம் வந்துருச்சு.
சரியான பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். இப்படி எடுத்து போடும்போது நமக்கு கரண்டியிலேருந்து விழக்கூடாது. இதுதான் பதம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி, கருப்பு திராட்சை நம்ம தேங்காய் எண்ணெயில் பொரிச்சு கொட்டியிருக்கேன். இதுவும் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். இப்போது ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற பதம் வேணும் அப்படின்னா இந்த பதத்தில் அப்படியே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் கட் பண்ணுற ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நான் வச்சுருக்க போகிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் நான் கிளறி விட போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் 1 ஸ்பூன் கீழே இந்த மாதிரி தேங்காவை சின்ன சின்ன பல்லாக கீறி போட்டு பொரிச்சு கொட்டியிருக்கேன். இது டோட்டலி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம பீஸ் போட்டு கட் பண்ணுற மாதிரி அல்வா வேணும் அப்படிங்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருக்கேன். இப்போது அதுக்கடையில் ஒரு பேன் எடுத்துக்கலாம். எங்கிட்ட பட்டர் ஷீட் இல்லை, அதனால அதனோட அளவை வச்சு வரைஞ்சி சர்க்கிள் ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதை அந்த பேனில் செட் பண்ணிக்கலாம். இந்த அல்வாவிலேயே எனக்கு தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் இருக்குது. ஸோ இந்த எண்ணெயவே இந்த பேனுக்கு சுற்றி தடவறதுக்கு நான் எடுத்துக்க போகிறேன். இப்போ நமக்கு அல்வா ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்க அல்வாவை பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்டியான அல்வா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ 1 ஸ்பூன் எடுத்து அல்வா நல்லா சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி மேலே நல்லா தடவி விட்டு ஷேப் பண்ணிக்கலாம். ஆறிடுச்சு அப்படின்னா இந்த பதத்துக்கு அப்படியே நின்றுடும். நம்ம எந்த ஷேப்பில் விட்டோமோ அந்த ஷேப்பில் அப்படியே நின்றுடும். ஸோ அதனால் ஈக்குவலாக மேலே நல்லா தடவி விட்டுக்கலாம். அப்போ தான் உள்ளே எந்த பபிள்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த அல்வா நான் நைட்டு செஞ்சுருக்கேன். இதை அப்படியே நம்ம ஓவர் நைட் நம்ம வெளியிலே வச்சிடலாம். ஸோ அப்படி ஓவர் நைட் வெளியிலே வைக்கும்போது நல்லா செட் ஆகிடும். நம்ம காலையில் பார்ப்போம். இப்போது காலையில் பார்த்தீங்கன்னா அல்வா நல்லா செட் ஆகிடுச்சு. ஸோ இதை இப்போ நம்ம கமத்தி பார்த்துடலாம். ஸோ அதுக்கு ஓரங்கள்லாம் எடுத்து விட்டுக்கலாம். ஒரு பிளேட்டில் கமத்தி விட்டு அடிபாகத்தை நல்லா தட்டி விட்டுக்கலாம். வாவ், சூப்பரான ஜாக் ஃப்ரூட் அல்வா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த அல்வா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஸோ செஞ்சு பார்த்துட்டு உங்களோட அல்வா எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.